வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம கூட்டத்துக்குள்ள கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய திருச்சமூகம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்க வழிநடத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது கூட எல்லா பிரசாதத்தை பார்க்கணும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியான தேவனே, நீ வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறீர். இந்த வேலையிலும் ஆண்டவர் நீங்க எங்களோடு என்னோடு ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு இதை கேட்கிற எல்லாரோடும் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஓகே, சரி. நாங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் பேசுறேன். நான் சத்தியத்தை பேசுறேன். இன்னைக்கு திருமணத்தை குறிச்சு பேச போறேன். Aujourd'hui, j'aimerais vous parler d'un autre sujet qui s'appelle le mariage. Vous pouvez penser que le pasteur est en train de parler à des personnes qui ne sont pas mariées. Mais avant de vous marier, vous devez comprendre quelle est la vérité dans le mariage. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது போல பிசாசு தாக்குற ரெண்டு இடம், ஒன்று திருமணம், இரண்டாவது பிள்ளையுடைய வாழ்வை கெடுக்கிறது. Comme je l'ai déjà dit autrefois, les seuls points où le diable s'attaque, c'est au mariage et à la vie des enfants. சில பேர் நான் திருமணம் சொன்னே இந்த செக்ஸ்ங்கிற அந்த நினைவு சில பேருக்கு வரலாம். Quand je parle du mariage, certains d'entre vous, vous pouvez penser à la sexualité. Ça, c'est une petite partie dans le mariage. Ok. Nous devons bien comprendre le mariage. திருமணத்தை அந்தந்த வயது வரும்போது அநேகமா திருமணம் செய்து பிள்ளைகளோட வாழ்ந்தாங்க. À notre époque, il y avait beaucoup de gens qui, dès leur âge, se mariaient, ils avaient beaucoup d'enfants. ஆனால் இந்த நாட்களிலே சர்ச்சுக்குள்ள பார்த்தாலும் திருமணத்தை செய்ய விருப்பம் இல்ல, தள்ளி போட்டு அதிக பின்னால தள்ளி போட்டு கொண்டே போறாங்க. Et dans notre église, quand on regarde, on voit que beaucoup de gens ne veulent pas se marier et repoussent le mariage. ஒரு சில காரணங்களால தள்ளி போகலாம். அதுல நான் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நான் பேசல, நான் பொதுவா பேசுறேன். Je parle en général. Vous avez peut-être quelques raisons pour pousser le mariage. இந்த திருமணம் என்பது தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது. Le mariage est sacré aux yeux de l'Éternel. முதல் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். Tout d'abord, vous devez le comprendre. கல்யாணம் கட்டினாலும் பரவாயில்ல, கல்யாணம் கட்டினாலும் பரவாயில்ல, கட்டாட்டியும் பரவாயில்ல, அந்த ஒரு எண்ணத்தோட நாங்க வாழக்கூடாது, ஒரு நாளும் வாழக்கூடாது. Vous devez jamais vivre avec l'intention comme quoi le mariage, si je me marie pas, c'est pas grave, si je me marie, c'est pas grave. ஆண்டவர் முதலாவது ஆதாம ஏவாளை உருவாக்கி திருமணம் செய்து வைத்து அதன் மூலமா இந்த உலகத்தை பழகி பெருக செய்தார். Tout d'abord, Dieu a créé Adam et Ève, il les a mariés, ensuite le monde est apparu. திருமணம் வந்து தேவனுடைய பார்வையில மகா விலையேறப்பட்டது. Aux yeux de l'Éternel, le mariage est vraiment très sacré. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் திருமணம் சொன்னது போல திருமணம் பண்ணினாலும் பரவாயில்ல, பண்ணாம வாழ்ந்தாலும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு பிசாசு நம்ம கொண்டு வந்துட்டான். Mais aujourd'hui, le diable nous a emmenés à un niveau où on pense que si je me marie ou je me marie pas, ce n'est pas très important. C'est pas très grave. எப்படி நாங்க படிக்கிற வயசுல படிக்கிறோமோ, de la même manière que nous étudions quand nous avons l'âge d'étudier, பிறகு நாங்க எங்களுடைய வயசு வரும் பொழுது வேலை செய்யறோமோ, et comme nous travaillons à l'âge où on doit travailler, அதே போல திருமண வயது வரும் பொழுது நம்ம திருமணம் செய்ய முதல் நாங்க பழக இருக்கு. De la même manière, quand l'âge approche pour le mariage, nous devons apprendre à penser au mariage. இப்ப இந்த செய்திய நான் நினைக்கிற 50 வருஷத்துக்கு முன்னுக்கு அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. Et je pense qu'il y a 50 ans avant, il n'était pas très nécessaire de parler de ce sujet. அப்போ பொதுவா ஏற்ற வேலை வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட சனமா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத சனமா இருந்தாலும் சரி, ஏற்ற வேலையில அவங்க திருமணம் பண்ணினாங்க. Parce qu'à l'époque, au moment, à l'âge venu, ils se mariaient.
இந்த பிசாசு இந்த திருமணத்தை கொச்சப்படுத்திட்டான். Mais aujourd'hui, le diable a minimisé le mariage. என்ன சொல்றது, நான் பல சபைகள் எனக்கு தெரிஞ்சிருக்க, பல சபைகள் ஆட்கள் எனக்கு தெரியும். Je connais beaucoup de gens dans les églises. அநேகர் திருமணம் பண்ணாம, அநேக ஆண்டுகள் திருமணம் பண்ணாமையே வாழ்க்கை நடத்துறாங்க. Beaucoup de gens vivent leur vie sans marier. இது பிசாசுடைய தந்திரம். Ça, c'est une tentation du diable. முதலாய் இந்த திருமண இன்ஸ்டிடியூஷனையே கொண்டு வந்தது ஆண்டவர் தான். C'est Dieu qui a emmené le mariage. இன்றைக்கு முதலாவது எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்கேன் பேச, நான் முதலாவது பேச வாங்கிக்கிறேன். நீங்க திருமணத்தினுடைய மகிமையை, திருமணத்தினுடைய கனத்தை நீங்க சின்ன வயசுல புரிஞ்சு கொள்ளணும். Vous devez dès votre jeune âge comprendre la gloire et l'importance du mariage. அப்படி இருந்தா தான் நீங்க ஏற்ற காலம் வரும் பொழுது நரிப்பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். C'est pour ça qu'au moment venu, vous aurez cette pensée de vous marier. இப்ப நான் அடிக்க சொல்றது போல தேவன் திருமணத்தை உருவாக்கினார். Comme je l'ai dit, le Seigneur a créé le mariage. அது மாத்திரமல்ல, நான் சொன்ன பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் உறவை கணவன் மனைவியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. On sait que la relation entre Dieu et le peuple Israël, c'est comme la relation dans un couple, dans un mariage. அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசுநாதருக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை கூட மணவாளன் மணவாட்டிங்கிற பேர்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர். Et le Seigneur, la relation qui donne entre Jésus et nous, c'est époux et épouse. அதே போல நான் சொன்னது போல முதலாவது கானான் ஒரு கல்யாணம் பெற்று தான் அவர் அற்புதத்தை செய்தார். Le premier miracle que Jésus a fait, c'était le mariage. ஆதியாகமத்துல திருமணத்துல தொடங்குச்சு ஆதியாகமம். Et Genèse commence par un mariage. வெளிப்படுத்த சுவிசேஷம் ஒரு திருமணத்துல முடியுது, இயேசுநாதரை மணவாட்டி மாதிரி பண்றாங்க. Et à la fin, en Apocalypse, on voit que ça se termine également par un mariage quand Jésus devient notre époux. எபிரேயர் 13:4 திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. Dans Hébreux 13:4, il est écrit que le mariage est quelque chose de glorieux. ஆகவே இந்த திருமணம் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. Et vous pouvez comprendre à quel point le mariage est très important. ஆகவே இந்த நாட்களிலே பெண்களை கேட்டா அல்லது ஆண்களை கேட்டா அந்த நரி பண்ணாம நிறைய தள்ளி போட்டு கொண்டே தான் அநேகர் போக பாக்குறாங்க. Aujourd'hui, quand on regarde les jeunes femmes et les jeunes hommes, ils sont en train de repousser le mariage. அதுக்கு காரணம் இந்த திருமணம் தேவன் உண்டாக்குனது எந்த ஒரு அறிவு இல்லாததுதான். Parce qu'ils n'ont pas la connaissance du mariage et de l'importance qu'elle a aux yeux de l'Éternel. இந்த பிரசங்கியில ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிப்போம். பிரசங்கி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Nous allons prendre le livre des Ecclésiastes. 3 வாசிப்போம். 3 verset 1. Il y a un temps pour tout, un temps pour toutes choses sous les cieux, un temps pour naître et un temps pour nourrir, un temps pour planter et un temps pour arracher ce qui a été planté. வரேன் 3 எத்தனை வாசிங்க? முதலாவது வசனம். சரி, ஒன்று வச்சா சரியா? தமிழ்ல நான் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்யவும் ஒரு காலம் உண்டு. On voit dans le verset 1 qu'il y a un temps pour tout, un temps pour toutes choses sous les cieux. Ça veut dire qu'il y a même un temps pour le mariage. தேவனே திருமணத்தை நம்ம தள்ளி போட்டா அது வேற விஷயம். Si Dieu repousse le mariage, ça c'est une chose qui est à part. ஆனா நாங்களா திருமணத்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது, அதாவது நாங்க படிக்கிறோம், வேலை செய்யறோம். இப்ப வயசு வந்து 26, 27 வயசு வருது, 23, 24 வயசு வருது. இது ஒரு 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 உதாரண சொல்ல, கட்டாயம் அந்த வயசு மதிப்பெண்கள் இல்ல. அப்படி வயசு வரும் பொழுது நம்ம திருமணத்துக்குள்ள போறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கணும். Nous devons nous préparer quand nous avons l'âge d'entrer dans le mariage. ஏன்னா அப்படி சொல்றேன்னா, எத்தனையோ சபைகள்ல எத்தனையோ பேர் இன்னும் மாதிரி பண்ணாம பல ஒரு 30 வயசு தாண்டின பிறகு கூட மாதிரி பண்ணாம இருக்கிறாங்கள அநேகரை நான் காண்கிறது. Parce que moi je connais beaucoup de gens qui même dépassé la trentaine ne sont pas encore mariés. அந்த ஏற்ற வேலையில மாதிரி பண்ணாம தள்ளி போடும் பொழுதும் பிறகு மாதிரி பண்றதுக்கு பிரச்சனையா இருக்கலாம்.
C'est vrai qu'il y a également des problèmes lorsqu'on repousse le mariage et au bout d'un certain âge. அப்ப நீங்க மேரி பண்ண வேணான்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். Si vous ne voulez pas vous marier, vous devez connaître la raison. ஏன்னா பலருக்கு மேரி பண்ணலான்னு பரவாயில்ல, மேரி பண்ணாட்டியும் பரவாயில்ல, எந்த ஒரு எண்ணம் இல்லாமையே கிறிஸ்தவர் வாழ்ந்து கொண்டு போறாங்க. Il y a beaucoup de gens parmi nous qui nous pensons que le mariage n'est pas très important, c'est pas quelque chose d'important, même si je me marie ou je ne me marie pas, c'est pas très grave. Il y en a beaucoup parmi nous qui pensent ainsi. இப்ப யூனிவர்சிட்டி போறாங்க, அதுக்கு முன்னாடி பிளான் பண்றீங்க. யூனிக்கு போறாங்க, யூனிவர்சிட்டிக்கு படிக்க போறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு அதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்க. Lorsque vous allez à l'université, vous vous préparez d'avance. யூனிவர்சிட்டி படிக்கும் போது வேலைக்கு நீங்க ஆயத்தப்படுத்துறீங்க. Et lorsque vous travaillez à l'université, vous vous préparez pour travailler. அதே போல வேலை செய்யும் போது நீங்க மேரேஜுக்கு ஆயத்தப்படுத்த தானே இருக்கு. Et lorsque vous entrez dans la vie professionnelle, vous vous préparez par la suite à vous marier. ஆவே முதலாவது நீங்க அந்த ஒரு ஆட்சி போல மேரி பண்ற ரெண்டு பேர் முக்கியம் அல்ல, அந்த மேரேஜ் தான் முக்கியம். C'est pas les deux personnes dans le mariage qui est important, c'est le mariage qui est important. அந்த புருஷனும் கணவனும் மனைவியும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, அதை விட முக்கியம் அந்த திருமணம் தான் முக்கியம். Je dis pas que l'époux et l'épouse ne sont pas importantes, mais c'est le mariage en soi qui est importante. ஆகவே திருமணத்துக்குள்ள போகும்போது கவனமா இருக்கணும். அதுல நான் சில காரியங்கள் சொல்றேன். திருமணம் ஆனால் முதலாவது உங்களுக்கு குறிப்பிட்ட வயசுல மேரி பண்ணணும். இது தேவனால் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன், இது மிகவும் நல்லது என்பதை நீங்க முதல் உணரணும். Vous devez tout d'abord comprendre et ressentir que le mariage est très important, qu'au bout d'un certain âge, il faut rentrer dans la vie de mariage parce que c'est quelque chose qui vient de Dieu. தனிமையா இருப்பது நல்லதுன்னு ஆண்டவரே சொன்னார். Dieu même a dit qu'il n'est pas seul pour qu'il n'est pas bien pour un homme d'être seul. நீங்க புதிய ஏற்பாட்டுல பார்த்தால், si on regarde dans le Nouveau Testament, வரம் பெற்றவர்களை அன்றி மற்றவர்கள் எல்லாரும் மேரி பண்ண வரம் பெற்ற சொன்னால் மேரி பண்ணாம இருக்கக்கூடிய தகுதியாய் தேவன் அழைத்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் மேரி பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுதான் கர்த்தருடைய சித்தம். La volonté de Dieu, c'est que tous les gens, toutes les personnes doivent être mariées, à part les personnes qui sont appelées à faire des dons exceptionnels pour Dieu et qui sont mis à part et qui ne sont pas mariées. மத்தேயு 19:12 வாசிப்போம். Nous allons lire Matthieu chapitre 11, பதினொன்று. 19:11. Matthieu 19:11. தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரெஞ்சு வாசிங்க. அடுத்த யாரா வாசிங்க தயவு செய்து. Il leur répondit, tous ne comprennent pas cette parole, mais seulement ceux à qui cela est donné. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒருவன் வரம் பெற்றால் ஒழிய, அதாவது மேரி பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு வரம் பெற்றால் ஒழிய அவன் மேரி பண்ணணும். Si une personne a eu le don de Dieu et qui n'est pas censé se marier, il peut ne pas être marié, mais tous les autres doivent se marier. அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்பாக 1 தீமோத்தேயு 4:1-2 வாசிப்போம். Nous allons prendre 1 Timothée 4, versets 1 et 2. பிற்காலங்களே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். Mais l'Esprit dit expressément que dans les derniers temps, quelqu'un abandonnera la foi pour s'attacher à des esprits séducteurs et à des doctrines de démons par l'hypocrisie de faux docteurs portant la marque de la flétrissure dans leur propre conscience, prescrivant de ne pas se marier. விவாகம் பண்ணாமல் இருக்க சொல்லி சொல்றது பிசாசின் உபதேசம்னு வேதம் சொல்லுது. Donc la Bible dit que c'est un enseignement du diable de ne pas se marier. இந்த மூன்றையும் பாருங்க. தேவன் தனிமையா இருப்ப நல்லதல்லன்னு சொன்னாரு. Dieu a dit qu'il n'est pas bon pour un homme d'être seul. மத்தேயு 19:15 சொல்லுது வரம் பெற்றவர்கள், அதாவது ஒரு சிலரை ஆண்டவர் வரமாய் கொடுத்திருக்கிறார். சபைக்கு மேரி பண்ணாம இருக்கக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடியாக ஒரு சிலர் தான் இருப்பாங்க. Et Dieu, on voit dans Matthieu 19:11 que Dieu a mis à part certaines personnes avec un don qui peuvent servir pour Dieu et qui ne se marieront pas.
அப்ப மேரி பண்ணாம இருக்கணும்னு அந்த வரம் பெற்றவர்கள் அல்லாத மற்றவர்கள் சொல்ல முடியாது என்று சொன்னா வேதம் சொல்லுறது பிசாசின் உபதேசம். மேரி பண்ணாம வாழன்னு சொல்றது பிசாசின் உபதேசம். Les personnes qui sont destinées par Dieu et ayant un don à ne pas se marier, ils sont mis à part, mais toutes les autres personnes doivent se marier. அப்ப உங்களுக்கு இன்றைக்கு நான் இந்த செய்தியில பொதுவா எடுக்க நான் விரும்பல. Aujourd'hui, ce que je veux vous dire à travers cet enseignement, ஆனா தேவன் எனக்கு வலியுறுத்தினார். Aujourd'hui, Dieu m'a beaucoup insisté sur ce point. ஆகவே நிச்சயமா இதுல இருக்கிற ஒரு சிலருக்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க திருமணத்தை சரியா கனம் பண்ணாமல் திருமணத்தை தள்ளி போட்டு திருமணம் நான் என்ன அது அந்த புருஷன் அந்த பொடியை நான் கல்யாணம்னா இந்த பொடியை ஏன் நான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க யாரும் இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் தெளிவா இந்த பிரசங்கத்தை எடுத்தார். Dieu m'a demandé aujourd'hui de faire cette prêche parce qu'il y a parmi vous certaines personnes qui pensent que le mariage n'est pas très important. அவன் இவனை கல்யாணம் கட்டுறதல்ல திருமணம். Le mariage, c'est pas épouser une personne ou une autre. தேவன் வரம் பெற்றவரை தவிர மற்றவர் எல்லாரும் திருமணம் செய்து குடும்பத்தை நடத்தி தன் நாமத்தை மகிமைப்படுத்த தான் எங்களை அழைச்சிருக்கிறார். À part les personnes qui ont un don spirituel exceptionnel et qui sont mis à part, tous les restes sont appelés à se marier et à vivre en famille. பின்னால நான் காட்டுறேன் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதெல்லாம் பின்னால வரும். இப்ப முதலாவது நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறது, முதலாவது இதுல யாராவது நீங்க திருமணத்தை குறித்து சரியான செக்ஸ் தான்ங்கிற அந்த அடிப்படையில் எனக்கு திருமணம் வேணாம் நீங்க நிர்ணயித்து இருந்தால் இன்றைக்கு நீங்க மனம் திரும்ப தேவன் உன்னை அழைக்கிறார். Aujourd'hui, le Seigneur vous appelle à vous repentir toutes les personnes qui pensent que le mariage n'est pas très important et que ce n'est pas très utile. அவசியம் ஏற்ற காலத்துல கர்த்தர் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன். Comme je l'ai dit, le Seigneur peut faire les choses en temps voulu. நான் சொன்னது போல பிரசங்களை பார்த்தோம், அவர் அதனது காலத்துல நேர்த்தியா எல்லாம் செய்கிற தேவன். On a vu dans l'Ecclésiaste que Dieu fait les choses au bon moment. இன்றைக்கு திருமணத்தை குறிச்சு நான் சொல்றேன், சபைக்குள்ள அது விசேஷமா யங் பாய்ஸுக்குள்ள சரியான ஒரு தெளிவு இல்ல. செக்ஸ் தான் திருமணம், திருமணம் எனக்கு வேணாம். பல பேருடைய திருமணம் உடைஞ்சி போனதை பார்த்துட்டு இவங்களும் தாங்களும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உணர்வோடு வாழ்றாங்க. அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. Il y a beaucoup de jeunes, pas dans l'église, surtout des jeunes garçons, qui pensent que le mariage n'est pas très important et que le mariage c'est uniquement le fait d'avoir une vie sexuelle dans le mariage, alors que ce n'est pas le cas. அதுல அப்ப நம்ம ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். Et nous devons faire très attention à cela. திருமணம் கனம் உள்ளதுன்னு முதலாவது நீங்க திருமணம் பண்ற ரெண்டு பேரை பற்றி அல்ல, அது எப்படி தெரிஞ்செடுக்கணும் பிறகு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்பாக திருமணம் தேவன் உண்டாக்குனது, அது கனம் உள்ளது, அது நாம ஏற்ற வேலையிலே அதை செய்து வாழணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்க Nous devons comprendre que la volonté de Dieu, c'est que tous les hommes puissent se marier et que le mariage est honoré de Dieu et qu'il est très important. அது சரியில்லை, இது சரியில்லை, எங்க அம்மா அப்பா நரி சரியில்லை, அதுக்காக நீ மாதிரி பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Vous n'avez pas besoin de ne pas de rester sans se marier parce que vous voyez qu'il y a des problèmes dans les familles, etc. நாங்க வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது எவ்வளவு தூய்மையானதோ அது போல் நிறைச்சு ஒரு தூய்மையானது. கர்த்தர் ஒன்றை அனுமதிக்கவில்லை, அவர் அதை செய்திருந்தால் அது எவ்வளவு நலமான ஒரு நன்மையான காரியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Le mariage est quelque chose d'important comme la prière ou la lecture biblique. ஒருத்தர் சொன்னார், எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் அடிப்படையான இன்ஸ்டிடியூட் அதாவது நிறுவனம் இந்த மேரேஜ் தான். Une des institutions importantes, c'est le mariage. இதுல பல பிரச்சனைகள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, அதை ஒத்துக்கொள்ளத்தான் இருக்குது. Certes, il y a beaucoup de problèmes et de difficultés dans le mariage. ஆனால் அதை தேவன் சொன்ன பிரகாரமாய் நாங்கள் நடந்து வரும் பொழுது அதை அழகா கட்டி நாம சிறப்பாய் தேவனுக்கு மகிமையாய் நாங்க குடும்பத்தை நடத்த முடியும். Mais lorsque nous réalisons le mariage selon la volonté de Dieu, Dieu est capable de conduire à bien cette vie. ஓகே, யாருக்காவது நான் சொன்னது புரியுதா? இது இன்னைக்கு உங்களுக்கு உள்ளத்துல ஏதாவது பேசுதா? Est-ce que quelqu'un parmi vous, ça vous parle aujourd'hui, ce mariage, cette prêche que je vous enseigne aujourd'hui? ஒரு 22, 23, 24 வயசுக்கு பிறகு நீங்க நிறைய பண்றத சரியா நீங்க தீர்மானிக்க தொடங்கணும், ஜெபிக்க தொடங்கணும். Après 22 ans, 24 ans, vous devez commencer à penser au mariage et à beaucoup prier.
pour votre vie de mariage. என்னை பொறுத்த மட்டும் ஒரு 26 வயசுக்கு 25 வயசுக்கு மேல வர்ற ஆண்கள் அதுக்கு ஜெபம் பண்ண தொடங்கிடணும். ஒரு 23 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் ஜெபம் பண்ண தொடங்கிடணும். Et d'après moi, les jeunes filles qui ont plus de 23 ans doivent commencer à préparer, à prier pour le mariage. Également, les garçons ayant plus de 26 ans. சில வேளை கத்த லேட் ஆகலாம். Peut-être que Dieu peut tarder le mariage. நான் சொன்ன வயசு நான் அப்படி நினைக்கிறேன். கட்டாயம் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லல. J'ai donné une âge, mais c'est pas forcément cet âge-là. பொதுவா ஜனங்கள் சொல்ற வயசு, அதாவது ஒரு 27 வயசுல ஆண்களும் ஒரு 23, 24 பெண்களும் மாதிரி பண்றது அழகா இருக்கும், வடிவா இருக்கும், நல்லா இருக்கும் பொதுவா ஜனங்கள் சொல்லுவாங்க. Mais les gens disent souvent qu'il est très bien pour une jeune fille de se marier à l'âge de 23 ans, 24 ans et pour un jeune homme à 27 ans, 26 ans. நீங்க ஏனோ தானோன்னு சொல்லி சரி அம்மா அப்பா சொல்றாங்க நாங்க மேரி பண்ண போறோம் இவன் ஏன் மாதிரி அப்படி நாங்க மேரேஜ் லைஃபுக்குள்ள ஒரு நாளும் போகக்கூடாது. Mais vous devez jamais entrer dans une vie de mariage en disant ah c'est mes parents qui m'ont choisi, qui m'ont dit de me marier avec cette personne donc je vais me marier. சந்தோஷமா போவருக்கு. Il faut y aller avec joie. எல்லாம் நீங்க நேர்த்தியா ஜெபித்து சரியான காரியங்களை செய்து தேவனுக்கு மகிமை உண்டாக நான் திருமணம் பண்றேன் அந்த உணர்வோடு கூட நான் திருமணம் பண்ணுவேன். Vous devez prier pour le mariage et entrer dans le mariage avec la certitude que vous allez avoir une bonne vie dans le mariage. பாருங்க உதாரணம் நான் உலகத்திலே உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு நாங்களும் யார போகும்போது தனிமையா போறதுக்கும் கணவன் மனையா போகும்போது அவன் கொடுக்கிற மரியாதைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? Est-ce qu'il y a une différence lorsque nous allons quelque part et que nous allons seuls et que ou quand nous allons au même endroit avec notre époux ou notre épouse? ஆகவே உலகத்தின் சுவாபமே காண்பிக்குது. ஒரு தனியா நரி பண்ணாத ஒருத்தன் வர்றனை கொடுக்கிற கனமும் நரி பண்ணி அவனை விட சின்ன வயசா இருந்தாலும் நரி பண்ணி வரும்போது அவனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உழவு கூப்பிட்டு இங்க இருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கனம் பண்றதையும் நாங்க இயற்கையா இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. On peut voir dans le monde qu'il y a une différence lorsque nous allons à une fête ou quelque part seul ou quand on va avec notre époux ou notre épouse. அது எங்க இருந்து வந்தா ஆண்டவர் அது நியமிச்சபடினால ஆண்டவர் எல்லா உள்ளத்துக்குள்ளேயும் அந்த திருமணத்தை குறிச்ச ஒரு கணத்தை போட்டுத்தான் வச்சிருக்கிறார். Parce que comme le mariage vient de Dieu, le mariage est honoré de tous. நான் திரும்ப சொல்றேன், ஒரு 25 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், 25 வயசுக்கு மேற்பட்ட 23, 45 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் நீங்க இது ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா அவசரப்படக்கூடாது. பிறகாட்ட அவசரப்படவும் தேவையில்லை. அதனாக்க படிக்க அடுத்த முறை படிப்போனால் அத இந்த திருமணத்தை குறிச்சு ஒரு சரியான ஒரு கணக்கு நீங்க போட்டு வச்சிருக்கணும் உங்களோட மூளையில. Donc, il faut que les jeunes filles qui ont plus de 23 ans, 24 ans, ou les jeunes hommes qui ont plus de 26 ans, 27 ans, vous devez commencer à penser au mariage et avoir une bonne vision du mariage. நான் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன். Moi, j'ai un livre. அதுக்கு பேர் The Purpose and Power of Love and Marriage. The purpose-னா ஏன், அது power. Le but de la puissance de l'amour et du mariage. Okay. அந்த புத்தகம் எனக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. J'ai ce livre en anglais. யாராவது நான் சொல்றேன் இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சா திருமணத்தினுடைய மகிமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க. Si vous lisez ce livre, vous allez comprendre la gloire du mariage. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அழகா விளங்கப்படுத்தியிருக்கிறார். Il a expliqué chaque point de manière très explicite et très compréhensible. ஆகவே நீங்க யாராவது வேணும்னா இங்கிலீஷ்ல போட்டோ நான் எடுத்து வேணா நீங்க எனக்கு போன் பண்ணா நான் உங்களுக்கு தரலாம். அது கட்டாயம் இதுல இருக்கும், இதுல பிரெஞ்சுல இருக்கும். நான் அன்பா சொல்றேன், தயவா சொல்றேன், 23, 24 வயசுக்கு மேற்பட்ட எல்லா பெண்கள் எல்லா ஆண்களும் இந்த புத்தகத்தை நீங்க பிரெஞ்சுல வாங்கி வாசிங்க. உங்களோட வாழ்க்கை திருமணத்தை குறிச்சு திருமணத்துக்குள்ள போக முதலே திருமணத்துல மகிமை, திருமணத்துக்குள்ள போகும் போதே ஒரு சமாதானமா சந்தோஷமா அந்த பிரச்சனை என்னன்னு நீங்க புரிஞ்சு கொண்டு திருமணத்துக்குள்ள போவீங்க. J'ai ce livre en anglais, donc si vous souhaitez l'avoir, vous pouvez me demander en photo, je pourrais vous l'envoyer. Et je suis sûre que ce livre existe également en français, donc je vous conseille de l'acheter et de bien lire ce livre. Il a expliqué simplement. Il y a toutes choses dans ce livre. Il parle également du pourquoi est-ce qu'on doit se marier. பிழையான நோக்கமா இருந்தா அதையும் எழுதியிருக்கா. இந்த பிழையான நோக்கத்தோட திருமணத்துக்குள்ள போக வேணாம். Il dit également de ne pas aller dans le mariage avec une mauvaise intention.
ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் இவ்வளவு முக்கியம்னு ஒருவரும் ஒரு பிரசங்கியா பேசி நான் இன்னும் கேள்விப்படலை நான் இந்த வார்த்தை. Et jusqu'à présent, j'ai jamais écouté ou j'ai jamais entendu une prêche sur l'importance du mariage. எனக்கு இந்த புத்தகம் வாட்ச பிறகு நான் மரி பண்ணி இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த புத்தகம் வாட்ச பிறகு இவ்வளவு மரிச்சை நாங்க கனவீனப்படுத்திட்டோம் நான் கவலைப்பட்டேன். ஏன்னா எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஒரு சொல்லுங்க. C'est après avoir lu ce livre que j'ai compris à quel point j'avais pas honoré le mariage comme je devais le faire. நீ திருமணத்தை அசட்டா பண்ணுனா நீ கர்த்தர் சொன்ன காரியங்கள் பிள்ளைன்னு சொல்லி நீ அசட்டா பண்ற திருமணத்தை. Si tu négliges le mariage, c'est que tu négliges ce que Dieu a dit concernant le mariage. இப்ப நான் அடிக்க சொல்லுவேன், ஒரு சர்ச்னா என்ன, பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சர்ச். C'est quoi une église? C'est là où se réunissent beaucoup de familles. Là, c'est une église. குடும்பமே இல்லைன்னா எப்படி சபை வரும்? S'il n'y a pas d'église et de famille, comment est-ce qu'une église peut se créer? அப்ப நீங்க மரி பண்ண மாட்டேன்னு சொன்னா, மரி பண்றது ஒரு விருப்பம் இல்லைன்னு சொன்னா எப்படி சபை வரும்? Si vous ne voulez pas vous marier, avoir une famille, comment est-ce que l'église va grandir? நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்கள் ஒரு சிலருக்கு பிசாசு ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி திருமணத்தை குறிச்ச ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம நீங்க இருக்கிறீங்க. Aujourd'hui, je le répète comme étant une prophétie, il y en a beaucoup d'entre vous qui n'ont pas une bonne vision du mariage et qui négligent le mariage. திருமணத்தை விட நீ திருமணத்துக்கு பெண்ணோ ஆணையோ தேர்றிய அதைத்தான் நீ முக்கியமா பாக்குற. Aujourd'hui, vous cherchez à avoir une femme. முக்கியம் வந்து திருமணம். Mais l'important, c'est le mariage. தனிமையா இருப்ப நல்லது அல்லன்னு ஆண்டவர் சொன்னாரு. Dieu même a dit qu'il n'est pas bien pour un homme d'être seul. வரம் பெற்றவனை தவிர மற்ற எல்லாம் மரி பண்ணணும் கர்த்தருடைய சட்டம். À part ceux qui ont eu des dons spécifiques, tout le monde doit être marié. ஃபாதர் மரி பண்ணாம இருக்காரு, அவர் கொடுத்த ஒரு வரம். Parce que le father Baxman, il n'est pas marié, il a un don. அப்படி பெரிய பெரிய பரிசுத்தமாக நம்ம பார்க்கிறோம். Il y a énormément d'autres saints comme ça. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கவே தெரியும் அவங்க மரி பண்ண வாழக்கூடிய தகுதி இருக்குது அவங்களுக்குள்ள. Quand on voit leur vie, on voit qu'ils ont les capacités pour vivre sans le mariage. இப்ப என்ன கேட்டா என்னட்ட மரி பண்ணாம நான் வாழ்ந்திருந்தா நான் எங்கேயா போய் செக்ஸ்ல விழுந்து நான் இன்றைக்கு ஊழியத்தையே அழிச்சிருப்பேன். Aujourd'hui, si je n'étais pas mariée à une femme, c'est sûr que j'aurais été dans le péché, dans le mal. எங்களுக்கே தெரிய இருக்கு எங்களுக்கு அந்த வரம் இருக்கா இல்லையா. C'est à nous de comprendre et de voir si nous avons ce don ou pas. செக்ஸ்ல ட்ரபிள் இருந்தா கட்டாயம் நீ மரி பண்ணி தான் ஆகணும். Si tu as des problèmes avec la sexualité, il est nécessaire que tu te maries. அது மாத்திரமல்ல அந்த வரத்தோட கர்த்தர் அழைக்காவிட்டால் நீ மரி பண்ணி தான் ஆகணும். அப்படித்தான் வேதம் சொல்லுது. Si Dieu ne t'a pas appelé avec un don spécifique, alors il est obligatoire que tu te maries. ஓகே, அவ இன்றைக்கு இன்னும் சொல்றேன், மேரேஜ தள்ளி போட்டு கொண்டு போனா அது ரொம்ப தள்ளியே போயிடும். Ne repoussez pas le mariage. Si vous continuez à le repousser, elle sera définitivement repoussée. ஓகே, அப்ப இப்ப முதலாவது நாங்க இன்னைக்கு பார்த்தோம் மேரேஜ், அத நம்ம கனமா என்னனும். Nous avons vu aujourd'hui que le mariage, nous devons le considérer comme quelque chose qui est honoré. அது நேரம் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணி மரி பண்றதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். Et au moment venu, nous devons nous consacrer et prier et nous préparer au mariage. மிக முக்கியம், நீங்க திருமணத்துக்கு போகும்போது திருமணத்துடைய மேன்மையை கனத்தை உணர்ந்து அந்த திருமணத்துக்குள்ள போகணும். Lorsque vous rentrez dans le mariage, vous devez comprendre la grandeur et l'importance et la gloire du mariage. திருமணத்துல பிரச்சனை வரும். Il y aura des problèmes dans le mariage. ஆனால் கர்த்தர் சொல்றது அப்படி இருந்தால் கூட அது கனம் உள்ளது. Mais le Seigneur dit, même s'il est ainsi, il est honoré. நான் இந்த உலகத்தை நடத்துறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூட் தான் பாவிக்கிறேன். பிள்ளைகளை பெறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த இன்ஸ்டிடியூட் தான் பாவிச்சு நான் நடத்துறேன். Et c'est cet enseignement qu'il utilise pour pouvoir diriger la famille, les enfants, etc. எனக்கு இது ஒன்றும் தேவையில்ல, நீங்க ஏற்ற வேலையில மரி பண்ணவங்க எண்ணம் உங்களுக்குள்ள சரியா வந்துட்டா எனக்கு காணும். Moi, tout ce que je veux, c'est que au bon moment, vous ayez cette pensée de vous marier. அதுக்கு பிறகு மரி பண்ணது போறதுக்கு முன்னுக்கு பல காரியம் நம்ம செய்யணும், ஆயத்தப்படணும், அதெல்லாம் நாங்க பிறகு பார்ப்போம். Et avant d'entrer dans le mariage, certes, il y a des choses à préparer, tout ça nous verrons par la suite. ஓகே, வேதமே சொல்லுது. நீதிமொழி 18:22 வாசிப்போமா? Proverbe 18, 22. Proverbe 18, verset 22. Proverbe 18, verset 22. Celui qui trouve une femme trouve le bonheur, c'est une grâce qu'il obtient de l'Éternel.
அவன் மனைவியை கண்டடையவன் நன்மையை கண்டதான். உண்மையை சொன்னால் கணவனை கண்டடையவன் நன்மையை கண்டன்னு சொல்லலாம், அல்லது இப்படி சொல்லலாம், நல்ல மனைவி அல்லது நல்ல கணவனை கண்டடைகிறவன் என்ன செய்யறான்? நன்மையை கண்டடைகிறான். Okay. Dans le verset, il est dit, celui qui trouve une femme trouve le bonheur, mais on peut également le comprendre, celui qui trouve un homme trouve le bonheur, ou celui qui trouve une bonne femme ou un bon homme trouve le bonheur. Là, j'ai parlé de la grandeur et l'importance du mariage. Maintenant, vous devez voir la femme. Vous devez trouver, les jeunes femmes, vous devez trouver le bon mari. Si nous vivons selon la volonté de Dieu, au bon moment, le Seigneur nous donnera la bonne personne. Ok, சரி. அப்ப அதை நாங்க பார்த்தோம். இப்ப இன்னொரு சொல்றேன், முதலாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க செஞ்ச பெரிய ஒரு நல்ல முடிவு ரட்சிப்பு. Une des bonnes choses que vous avez fait, c'est de vous être consacré au salut. இரண்டாவது உங்களோட வாழ்க்கையிலே நீங்க எடுக்கிற நல்ல முடிவு சரியான மனைவியை அந்த திருமணத்திலே சரியான மனைவியை கண்டுபிடிக்கிறது. La deuxième bonne chose que vous allez pouvoir faire, c'est de trouver la bonne personne, le bon mari ou la bonne femme. ஆகவே நான் சொன்னது போல பேசுவது ஏற்ற வயசுல நம்ம மரிப்பணும்னு சொன்னா கூட நாங்க அவசரப்படாம ஜாக்கிரதையாய் இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெண் அல்லது கண்டர் கொடுத்த கணவர் அப்படின்னு சரியாய் நாங்க புரிந்து கொண்டுதான் திருமணத்துக்குள்ள போகணும். Nous devons tout d'abord, avant le mariage, comprendre et discerner avec Dieu si cette personne me correspond ou pas. நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இந்த செக்குலர் வேர்ல்ட் என்ன சொல்லுது எனக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் என்ன சொல்லுது அதை நான் ஊண்டிதான் பேசுவேன். Moi, je parle uniquement ce qui est écrit dans la Bible. இன்றைக்கு பாசஸ்மா செய்யற கூத்துக்கள் அப்படி சொல்லக்கூடாது, உலகத்தோட ஒத்து பிரசங்கம் பண்ண பாக்குறது. நான் Aujourd'hui, les pasteurs, ils essayent de prêcher en allant dans le sens du monde. Ok, திருமணத்தை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். Il faut faire très attention sur le mariage. அவசரப்படக்கூடாது. Il ne faut pas se précipiter. ஆனா ஏற்ற வேலையில நம்ம ஜெபம் பண்ண தொடங்கணும். Et au bon moment, il faut commencer à prier. அந்த திருமணத்துடைய கனத்தை நாம திருமணத்துக்கு போறோம், இது கனமானது, இது கர்த்தர் சொன்னதுன்னு அந்த ஒரு உணர்வோடு கூட நம்ம திருமணத்துக்காக ஜெபம் பண்ணணும். Nous devons prier pour le mariage parce que c'est quelque chose qui est honoré de Dieu. சொன்னது போல ஏற்ற நேரத்துல ஏற்ற காலம் செய்யணும், படிக்கணும், உழைக்கணும். நாங்க திருமணம் எங்களுக்கு நியமிக்கிற நேரத்தை நம்ம திருமணத்துக்கு போயிடும். Et au temps voulu, il faut faire les bonnes choses, étudier quand il faut étudier, rentrer dans la vie professionnelle au bon moment et se consacrer vers le mariage quand l'âge sera venu. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஏன் திருமணத்துல நான் அவசரப்பட வேணாம்னு சொல்றேன். Pourquoi est-ce que maintenant je vais vous dire qu'il ne faut pas se précipiter dans le mariage? நீங்க 100% இதுதான் உங்களுடைய கணவர் அல்லது இதுதான் உங்களுடைய மனைவிங்கிற அந்த 100% நதியை போல ஒரு சமாதானத்தோட தான் அந்த திருமணத்துக்குள்ள போகும். Parce que vous devez vous rentrer dans le mariage en ayant la certitude à 100% que cette personne est bien votre époux ou votre épouse. ஏன் அப்படி சொல்றேன்னா, pourquoi je dis ainsi? வேதத்தின்படி, d'après la Bible, நீங்க மாதிரி பண்ணிட்டா, lorsque vous êtes marié, அந்த பார்ட்னர்ஸுக்குள்ள விபச்சாரம் செய்தால் ஒழிய இங்க எக்காரணம் கொண்டும் அவன் அடிக்கிறான், அவன் அதை செய்யறான், இதை செய்யறான், நான் டிவோர்ஸ் எடுக்க போறேன்னு வேதத்துல எந்த அனுமதியும் கொடுக்கப்படல. Parce que dans la Bible, il n'est pas autorisé, à part pour des questions d'adultère, de divorcer d'une personne qu'on est marié. திருப்பி சொல்றேன், je le répète, மேரி பண்ணினால், lorsque nous sommes mariés, எக்காரணம் கொண்டும் நீங்க பார்ட்னர் 2 பேர்ல ஒரு ஆள் விபச்சாரம் செய்தால் ஒழிய நீங்க டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த இடத்திலும் தேவன் அனுமதிக்கல. Le Seigneur n'autorise personne dans le mariage, sauf si la personne a commis l'adultère, d'aller vers le divorce. அப்ப நீங்க பிரிஞ்சு வாழணும்னு சொல்லல, பிரிஞ்சு வாழ்றது தவறுன்னு சொல்லல, ஆனா நீங்க டிவோர்ஸ் எடுக்க தேவன் அனுமதிக்கவே இல்லை.
il n'est pas dit qu'il est grave si les deux personnes sont séparées, mais il ne faut pas divorcer. ஒரு சில வேளை கொஞ்ச காலம் பிரிஞ்சிட்டு திருப்பி சேரலாம், பிரச்சனை இருந்தால் சில வேளை அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல முடியாது. Lorsque nous avons des problèmes dans la vie de mariage, nous pouvons nous séparer quelque temps puis se remettre ensemble. அப்ப இப்ப விளங்குதா நாங்க மேரேஜ கனமா என்றோம்? Est-ce que vous comprenez que le mariage est quelque chose qui est honoré? ஆனால் நாங்க அவசரப்பட்டு மேரேஜுக்குள்ள போக மாட்டோம். Mais nous ne devons pas nous précipiter dans le mariage. என்று சொன்னால் சரி எடுத்துக்கொள்ளுங்க, முழுக்க வாச்சாலும் பரவாயில்ல, மத்தேயு 19 எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre Matthieu 19. அதுல 3-11 மட்டும் வாசிப்போம். Nous allons lire du verset 3 au verset 11. மத்தேயு 19, 3-11 மட்டும். Matthieu chapitre 19, versets 3 à 11. Les pharisiens l'abordèrent et dirent pour l'éprouver: est-il permis à un homme de répudier sa femme pour un motif quelconque? Il répondit: n'avez-vous pas lu que le Créateur au commencement fit l'homme et la femme, et qu'il dit: c'est pourquoi l'homme quittera son père et sa mère et s'attachera à sa femme, et les deux deviendront une seule chair. Ainsi, ils ne sont plus deux, mais ils sont une seule chair. Que l'homme donc se sépare, ne sépare pas ce que Dieu a joint. Pourquoi donc lui dirent-ils: Moïse a-t-il prescrit de donner à la femme une lettre de divorce et de la répudier? Il leur répondit: c'est à cause de la dureté de votre cœur que Moïse vous a permis de répudier vos femmes au commencement, qu'il n'en était pas ainsi. Mais je vous dis que celui qui répudie sa femme, sauf pour infidélité, et qui en épouse une autre, commet un adultère. Et celui qui épousera celle qui a été répudiée commet aussi un adultère. Ses disciples lui dirent: si telle est la condition de l'homme à l'égard de la femme, il n'est pas avantageux de se marier. Il leur répondit: tous ne comprennent pas cette parole, mais seulement ceux à qui cela est donné. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்கிறார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கவனிங்க, இந்த 10வது வசனத்துல வாசிக்கிற அவருடைய சீசர் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தார். ஏன் அப்படி சொல்றார்? Dans le verset 10, il est écrit: si telle est la condition de l'homme à l'égard de la femme. ஏன் அப்படி சொல்றாருன்னா, முதல்ல முன்னுக்கு நீங்க வாசிச்சா தேவ சொல்றார், இந்த விபச்சாரம் செய்தால் ஒழிய நீங்க எக்காரணம் கொண்டும் நீங்க டிவோர்ஸ் எடுக்கக்கூடாது. Il est écrit dans le verset précédent que pour aucune autre raison à part l'adultère, il nous faut se divorcer. அப்பதான் சொன்னா விவாகம் பண்ணாதது புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தால் விவாகம் பண்ணது நல்லதல்ல என்ற. ஏன்னா அவங்க நினைச்சாங்க விவாகம் பண்ணிட்டு எப்பயும் டிவோர்ஸ் எடுக்கிறான்னு. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க விபச்சாரம் பண்ணா ஒழிய எக்காரணம் கொண்டு டிவோர்ஸ் எடுக்கக்கூடாது. ஆகவே அந்த திருமணத்தை கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க.
Parce qu'avant, ils pensaient qu'ils pouvaient répudier la femme pour n'importe quelle raison. Mais Dieu a dit après que ce n'est pas comme ça qu'il faut agir, mais on peut répudier une personne que si elle a commis l'adultère. ஆகவே நான் சொன்னது போல திருமணம் மிகவும் உன்னதமானது. Comme je l'ai dit, le mariage est quelque chose qui est honoré. ஏற்ற வேளையில் திருமணத்துக்குள்ள போகணும். Au bon moment, il faut entrer dans le mariage. ஆனால் அவசரப்படக்கூடாது. Il ne faut pas se précipiter. ஆனா அடுத்த முறை பாப்போம் எப்படி நாம சரியான கணவரை கண்டடைகிறேன்னு. Et la prochaine fois, je vous expliquerai comment trouver la bonne personne. வேதமே சொல்லுது நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். Même la Bible dit que celui qui a trouvé une bonne femme a trouvé la grâce de l'Éternel. அவ மாத்தி சொன்னா நல்ல கணவனை கண்டடைகிற பெண் நன்மையை கண்டடைகிறான். Et dans Marc, il est dit que la femme qui a trouvé le bon époux reçoit la grâce. ஆகவே தேவன் அப்படி நன்மையை கண்டடைறான்னு சொல்லும் போது நாங்க திருமணத்தை குறித்து ஒரு நெகட்டிவான இமேஜ் கொண்டு வரக்கூடாது. Alors, nous ne devons pas avoir une mauvaise vision du mariage. மேரேஜை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கர்த்தர் உண்டாக்கின இன்ஸ்டிடியூஷன் இது எங்களுக்கு மிகவும் அவசியமானது. நேரம் வரும்போது நம்ம கட்டாயம் நிறைய பண்ணி வாழணும் ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். Donc, nous devons avoir cette pensée que le mariage vient de l'Éternel et qu'il est honoré de l'Éternel et qu'au bon moment, nous devons nous préparer. பிறகு நான் சொன்னேன் ரட்சிப்புக்கு அடுத்ததா நீங்க எடுக்கிற மிகப்பெரிய முடிவு இந்த திருமணத்துல தான். Comme je l'ai dit, après le salut, la deuxième chose importante qui arrive dans notre vie, c'est le mariage. நீங்கள் சொன்னது போல இந்த முடிவு மிக முக்கியமேனா நீங்க மாதிரி பண்ணிட்டா நீங்க விபச்சாரத்தை தவிர வேற எந்த விதத்திலும் நீங்க டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. Je le dis que le mariage est très important et qu'il ne faut pas se précipiter parce qu'après vous être marié, vous ne pouvez pas divorcer de la personne. Pour des raisons d'adultère. ஆகவே நீங்க இரண்டாவது உலகத்திலே இரண்டாவதா பெரிய எடுக்கிற முடிவு உங்களுக்கு திருமண வாழ்வில் தான் இருக்கு. Donc la deuxième chose qui est très importante dans votre vie, c'est le mariage. நான் இப்படியா சொல்லுவேன், இப்ப முடிக்க போறேன், ஆனா அடுத்த தொடங்குவோம். ஆனால் இப்ப நான் இது இப்படி சொல்றேன், சிலர் கால தாமதம் பண்ணி தங்களுக்கு வந்த சரியான மனைவியை இழந்து போயிருக்கலாம் அல்லது கணவன் இழந்து போயிருக்கலாம். Certaines personnes ont peut-être perdu leur époux, leur épouse. சிலர் அதை தள்ளி போட்டு இழந்து போயிருக்கலாம், சிலர் அவசரப்பட்டு போய் தேவையில்லாத ஒரு தேவன் நியமிக்காத ஒரு மனைவியை கண்டடைஞ்சிருக்கலாம். Peut-être que certains se sont précipités et se sont mariés avec une mauvaise personne. ஆகவே நாங்க அடுத்த முறை பார்ப்போம். நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினாலே ஏற்ற உங்களுக்குன்னு கர்த்தர் பரலோகத்தை நியமித்த அந்த மனைவியை அல்லது கணவரை எப்படி கண்டடைகிறது. La prochaine fois, nous verrons comment trouver la bonne personne que le Seigneur a mis pour nous. ஓகே, நான் இன்னைக்கு சொல்ல வந்த காரியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். Aujourd'hui, j'ai terminé ce que je voulais vous dire. என்னுடைய அந்த மிக முக்கியமான காரியம் திருமணத்தை குறித்து நெகட்டிவான இமேஜ் இல்லாம ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருக்கணும். Et ce qui est important, c'est d'avoir une très bonne image du mariage et non une mauvaise image. நீங்க சந்தோஷமா துணிவோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு போகணும். Donc aller dans le mariage avec joie. தேவன் திருமணத்தை கனமுள்ளன்னு சொல்றபடினால நீங்க அதை கனமாய் ஆண்டு கொள்ளணும். Comme le Seigneur il dit que le mariage est honoré, vous aussi vous devez penser et croire que le mariage est honoré. ஓகே, நான் இதோட முடிப்போம். Nous allons terminer. நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு இவ்வளவு காலம் உங்களுடைய மேரேஜை குறித்து நீங்க பின்போட்டு கொண்டு இருக்கிற காரியங்கள் அல்லது மேரேஜை குறித்து தவறான கருத்துக்கள், மேரேஜ்னா ரெண்டு பேர்த்த நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அதல்ல மேரேஜ். அந்த மேரேஜ் கர்த்தர் நியமிச்சது. அது எங்களுக்கு மிக மிக அவசியமானது, முக்கியமானது. கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிதான் தான் நாங்க அது மாதிரி பண்ணித்தான் ஆகும். Donc le mariage, comme je l'ai dit, c'est quelque chose qui est très important, qui est honoré de l'Éternel et au bon moment, à l'âge venu, il faut entrer dans le mariage et ne pas continuer à la repousser. நீங்க ஒரு சில பயத்தினாலே மரி பண்ணாம நீங்க தள்ளி போட்டு கொண்டிருக்கீங்க. Il y a beaucoup de gens qui repoussent le mariage par crainte. ஏன் பயப்படுறீங்க? Pourquoi vous avez peur? கர்த்தர் நியமிச்ச காரியம் கூடாதா இருக்குமா? Est-ce que quelque chose qui a été fait par Dieu serait mauvaise? ஒரு நாளும் இல்ல. Jamais. இந்த பிசாசு, நான் சொல்றேன் இன்னைக்கு திருப்பி சொல்றேன்,
இந்த சபைகளுக்குள்ள பிசாசு செய்யற காரியம் உண்டு. மேரி பண்ணவங்களை குழப்பி அந்த மேரேஜை கெடுக்கிறான். இல்லையோ மேரி பண்ண போறவங்களுக்கு பயத்தினாலும் ஒரு 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 சந்தோஷமாய் ஆர்ப்பாட்டமாய் கர்த்தர் எனக்கு தந்த ஒரு திருமண வாழ்வு, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமா சந்தோஷமா திருமணம் பண்ண முடியாம ஒரு திருமணத்தை ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். Une des choses que le diable fait dans l'église, c'est soit de gâcher le mariage qui a été établi dans les familles, ou sinon de pousser les jeunes à ne pas se marier, à donner une mauvaise image du mariage. தேவன் தனிமையா இருப்ப நல்லதல்லன்னு சொல்லி திருமணத்தை நியமிச்சா, நாங்க தனிமையா இருப்பது நல்லோம், இந்த திருமணம் வேணான்னு சொல்லி போறேன்னு சொன்னா அது பிசாசை தவிர வேற யாருதான் அதை செய்யறா? Le Seigneur a établi le mariage et le mariage est honoré de tous. Il est honoré de l'Éternel. Mais aujourd'hui, nous pensons qu'il est mieux d'être seul et de ne pas se marier. Et ça, c'est l'image que donne le diable. இது பெரிய டீச்சிங்கோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இந்த உள்ளத்துல கர்த்தர் தெளிவாய் போட்டார். இதை பேசு, பலருக்கு இந்த திருமண வாழ்விலே பிரச்சனை இருக்கு. அது உண்மை போய் எனக்கு தெரியாது. நான் நம்புறேன் உங்களை பலர் திருமணத்தை குறித்து சரியான ஒரு பாடம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். Aujourd'hui, le Seigneur a insisté au fond de mon esprit afin que je puisse vous parler du mariage, parce que je pense qu'il y a beaucoup d'entre vous qui n'avaient pas encore cette bon enseignement concernant le mariage. ஓகே, நீங்க யாராவது ஒரு ஆளாவது அல்லது 2 பேர் நீங்க உண்மையாய் உணர்ந்து எல்லாருடைய சார்பிலையும் இந்த திருமணத்தினுடைய கனத்தை நீங்க புரிஞ்சு கொண்டு ஜெபம் பண்ணுவீங்களா? யாராவது 2 பேர். Est-ce que parmi vous, 1 ou 2 personnes peuvent se consacrer dans la prière et prier pour le thème qu'on a vu aujourd'hui concernant le mariage?